வெல்கம் டு த வீடியோ கைஸ். இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்லேயே. ஸ்டில் இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் எப்படி இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு ஒரு ஈஸியான பாத் தான். நான் அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், ஒரு பே அவுட்டும் எடுத்தேன், கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி நம்ம ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஓகே கைஸ், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஜொமேட்டோ ட்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்கி இது யூஸ் பண்ணதில்லை, இது யூஸ் பண்ணாமே ட்ரைவ் பண்ணியிருந்தேன் ஜொமேட்டோ 2-3 இயர்ஸ் இருக்கும். ஓகே தான் ஸ்டில். ஃபஸ்ட்டு இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி ஒரு 5 days கிளாஸஸ் இருக்கும். நார்மலாக 5 to 6 days இருக்கும்னு வச்சுக்கோங்க. 5 days, மண்டே டு ஃப்ரைடே சம்திங். இப்போது சாட்டர்டே சண்டேஸில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு அவங்க ஒரு என்ன பிளாட்ஃபார்மில் எடுத்தாலும், ஸ்விக்கி எடுத்தால் மேபி ஒரு இன்சென்டிவ் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அதிகமாக கிடைக்கும், 1000க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு ரேப்பிடோவே ஓட்டினாலும் சரி, ஸ்விக்கியும் ஓட்டினாலும் சரி, 2 வீக் சாட்டர்டேவும் சண்டேவும் சேர்த்து ஓட்டிங்கன்னா யூ கேன் அட்லீஸ்ட் earn 2000 rupees. கேன் கேரண்டி தட். ஒரு 8 hours to 10 hours ஓட்டினீங்கன்னா வரும் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒரு நாள் ஸ்விக்கிலேயே ஒரு 1500-2000 எடுத்திருக்கேன். திஸ் இஸ் ப்ராக்டிக்கல். அது நம்ம வந்து 2000 நம்ம கண்ணு முடிச்சு ஓட்டுறதுக்கு பதிலாக சாட்டர்டே ஒரு 1000, சண்டே ஒரு 1000 ஏர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள். மிச்ச நாள் எல்லாருமே வந்து யூ ஷுட் ஆப்வியஸ்லி அட்டன் கிளாஸஸ், ரைட்? அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி தான் ஆகும். அது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து எதுவும் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிடுங்க. தென் ஷுட் நம்ம வந்து அதேமாதிரி விசா கார்டு அப்ளை பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி ப்ராசஸ். எஸ்பிஐயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 days உங்களுக்கு ஈஸியாக கையில் கார்டே வந்து கொடுத்துருவாங்க, டெலிவரி ஆகிடும். ஏன்னா விசா கார்டு இருந்தால் தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி கமோடிட்டி ட்ரேடிங்க்கு நம்ம அக்கௌண்ட்டை வாங்க முடியும். டாலரில் இருக்கும். டாலர் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம விசா கார்டு அவசியம். கிரிப்டோவில் போய் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா தலையிட வேண்டாம், ஏன்னா இட்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஒன்லி, ரைட்? தென் 2000 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த 2000 வரத்துக்கு ஸ்விக்கி ஐ கெஸ் வெட்னஸ்டே தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விக்கியில் ஜொமேட்டோ மண்டேவா வெட்னஸ்டேவா ஆகிடணும். ஓகே, அந்த தராங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ட்ரேடிங்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் உங்ககிட்ட கேபிட்டல் ஃபண்ட்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு வேலைக்கு போக முடியாமல், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ லாக் ஆகிருக்கேன், ஃபண்ட்ஸ் இல்லை என்கிட்ட, ஆனால் ட்ரேடிங் ஸ்கில் இருக்குது என்கிட்ட, ரீசெண்டாக ஒரு ஹியூஜ் லாஸ் பண்ணிட்டேன், நான் இங்கே லாக் ஆகிருக்கேன் அப்படின்றவங்களுக்காக தான் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஏன்னா என்னதான் உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னென்ன தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன தான் இதை ஃபாலோ பண்ணாலும் திருப்பி பண்ணாலும் உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் ப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். நீங்களும் திருப்பி ஒரு லூப் சைக்கிளில் மாட்டிப்பீங்க. அப்படியே பே அவுட் எடுத்து அது பே அவுட் ரீச் இந்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் எடுத்தாச்சு, 5 நாள் கிளாஸுக்கு போகிறாரு. வீக் 1 இஸ் ஏர்னிங் 2000 rupees. அமௌண்ட்டை வச்சு ஷுட் ஹேவ் விசா கார்டு இருக்கணும். நம்ம நீங்கள் ஸ்விக்கி ஓட்டும் போதே விசா கார்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 3 to 4 days ஆகும். மெயின் சிட்டியில் இருந்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அப்ளை விசா கார்டு அதை கன்வெர்ட் பண்ணோம். இப்போது நம்ம ரிலையபிள் ப்ளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலர் ஸ்கேம் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. நான் பண்ணி எனக்கு ஒரு பே அவுட் கிடச்ச ஒரு ப்ளாட்ஃபார்ம் வந்து மேவன் சொல்லும் போது நீங்கள் தப்பாக நினைக்கலாம். எனக்கு கிடச்சிது, நான் உங்கள் டேஷ்போர்டு கூட காட்டுறேன். இட்ஸ் நாட் அ பிக் டீல். எனக்கு வந்து அதில் பார்ட்னர்ஷிப் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு நான் சின்ன ஆள் தான், உங்களை மாதிரி. மேவன் போனீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி இதில் கிடச்சிது. நான் என்ன ஸ்கேலிங் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இருக்கேன் பே அவுட் எடுத்தேன். சர்டிஃபிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். என்னடா அதே டவுன்லோடே பண்ண முடியல. ஓகே, இது பேக்ரவுண்டு பிளாக்ல வச்சா அவங்களுக்கு காட்டும். டு ஃப்ரண்ட் கைஸ், ஃபைனலி இதான் நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு. ஸ்கேம் மாதிரி இருக்கும், ஆனால் நான் வாங்கினேன் உண்மையிலேயே இந்த காசை. ஆனால் பைனான்ஸ் கூட உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, $10. நான் என்ன பண்ணேன்னா, இந்த $210 அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு 50K அக்கௌண்ட் வாங்கிட்டேன் டேரெக்டாக, விச் இஸ் நாட் ரைட்.
அதை நான் பண்ணியிருக்கக்கூடாது. நான் வந்து 2 20K அக்கௌண்ட்டாக எடுத்துருக்கணும். 50K அக்கௌண்ட் வாங்கினது இந்த இது பார்த்தீங்கன்னா 22 USD-யா இருங்க, அது அப்படியே இருக்கும். ஒரு மேவனில் ஒரு 5K இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் எடுத்தீங்க. 5K இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட். ஏன் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் எடுக்க சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்லாம் கிடையாது. 20% கன்சிஸ்டன்சி ரூல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து நான் 50K அக்கௌண்ட் ஃபெயில் ஆனது. ஒரு 5K அக்கௌண்ட் மேவன் போயிடுங்க. மேவனில் ஒரு இன்ஸ்டன்ட் போயிட்டு 5K அக்கௌண்ட் எடுத்து, ஏன்னா இப்போது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் எடுத்து 5K எடுத்தாலும் அது $18 தான். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் எடுத்து 5K எடுத்தீங்கன்னாலும் $18 தான். மற்ற எல்லா ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபண்டிங் யூஸ் நல்ல கம்பெனி தான், அதில் போய் ரிசீவ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டோட அந்த இது பார்த்தீங்கன்னா $59 or $60. நம்ம அதை எடுக்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் மேவனில் எடுத்து ஃபஸ்ட்டு பே அவுட்டுக்காக தான், 2 பே அவுட் ஆர் 3 பே அவுட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய பே அவுட் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்த்து நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட நீங்கள் $18 அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பை பண்ணிட்டு இருங்க, எடுத்துட்டு அந்த பே அவுட் எடுக்கணும். பே அவுட்ஸ் அரௌண்ட் $200 to $170 எதை எடுப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்லீஸ்ட் ஃபண்டிங் விப்ஸில் வாங்கிக்கலாம் 50K அக்கௌண்ட், இல்லைனா இவங்ககிட்டே வாங்கிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அந்த அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் லாஸ் பண்ணக்கூடாது. லாஸ் வந்து ஒரு நாளைக்கு 2% தான் பண்ணணும், ஓவராலாக 3% தான் பண்ணணும். இப்போது 3% ட்ராடவுன் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில். ஒரு $5,000 அக்கௌண்ட் வச்சுப்போம், 4,000 எவ்வளோ வரும், 850. அதுதான் உங்களோட ட்ராடவுன், 4,850. இப்போ நீங்கள் ஒரு $50 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, 5,000 இருக்கீங்க, 5,050 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து அன்னைக்கு 850 தான் இருக்கும். அந்த நாளைக்கு மறுநாள் என்ன ஆகும்னா 4,850லேருந்து 4,900 மாறிடும். இதனால என்ன இஷ்யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாங் டர்மாக இப்படி பண்ண முடியாது. நம்ம ட்ரேடிங் ஏதோ ஒரு லக்கில் வந்து நம்ம ஒரு லக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்டான ட்ரேட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு பே அவுட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஆனால் லாஸும் ஆகும், அதுவும் இருக்குல்ல. லாஸ் ஆகிறது இட்ஸ் நாட் இன்னெவிட்டபிள். லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நானும் இது எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபண்டிங் யூஸில் 4-5 அக்கௌண்ட் இருக்கும். ஷுவர் லெவரேஜ் ஃபண்டிங்கில் கொஞ்சம் ஸ்கேம் ஆகிருக்கேன். அந்தமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டாப் ஸ்டெப்பில் ஃபெயில் ஆனது, டாப் ஸ்டெப் நான் ஃபெயில் ஆனேன், மை ஃபண்ட் ஃபெச்சில் ஃபெயில் ஆனேன், கோல்ட் ஃபண்டட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன். எடுத்து ஒரே பே அவுட்னா இதில் மட்டும்தான் எடுத்தேன். அவனுக்கு சர்டிஃபிகேட்டு ஒழுங்காக கொடுனா நான் மெயிலும் போட்டேன், அவனுக்கு ஒழுங்காக தரமாட்டுறானுங்க. இது இப்படி தான் பார்த்துக்கணும் இல்லையம்மா. ஓகே டன் கைஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, $20 வச்சு பே அவுட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு என்ன அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1,000 ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க. எடுத்து மேக் அட்லீஸ்ட் ₹2,000 ஃபார் 2 days. ₹2,000 நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா மேவனில் தான் பண்ணணும்னு நான் சொல்ல. வேறு எதுனா உங்களுக்கு ஃபோம் நம்பிக்கையாக இருந்ததுன்னா அதில் பண்ணுங்க. அமௌண்ட்டும் கம்மியாக இருந்ததுன்னா மேவன், ஏன்னா மேவனில் எனக்கு தெரிஞ்சு கம்மி, அதுதான் மேவன் போங்க. நார்மலாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதில் லிங்க்காலும் நான் உங்களுக்கு இந்த லிங்க்கே வைக்கிறேன். இதான் ஒரிஜினல் சைட்டு, இதுலேயே கூட போயிடுங்க. அது வரலாம்ண்ணா போயிடுங்க, வரலாம்னா டன் தான். அதுக்கு நெக்ஸ்ட்டு மேவன் ஃபார்மில் போயிட்டு மேக்கப் பே அவுட் இன்ஸ்டன்ட் 5K எடுத்திங்கன்னா மினிமம் வித்ரா இஸ் $150. 5Kல 1% $50. மினிமம் வித்ரா இஸ் $150. $150 நீங்கள் எடுக்கணும். $150 எடுத்திங்கன்னா அது ஈஸி கிடையாது, எடுக்கிறதும் கஷ்டம்தான், புரியும். டெய்லி அதான் ட்ரையலிங் ட்ராடவுன் வந்து 3%. அதான் நான் சொன்ன மாதிரி இப்போது 5,000 இருக்கீங்க, $50 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3%ல் 1% முன்னாடி வந்துடும். இது உங்களோட இதுதான். நீங்கள் இப்போ 5,000 அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா அதில் $50 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மறுநாள்னா 5,050 தான் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கின மாதிரி கணக்கு. நீங்கள் அங்கேருந்து $150 லாஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் பிரீச் ஆகிடும். முன்னாடி மட்டும்தான் போகணும், லாஸ் பண்ணக்கூடாது. லாஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நீங்கள் ரூல்ஸை மீறி லாஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 0.5 to 0.75% ரிஸ்க் வைங்க. ரிஸ்க் வச்சு 1% இல்லைனா அதே 1:1 இல்லை 1:1.5 to 2 எடுங்க போதும். இதில் இருந்தாலே பே அவுட் எடுத்துடலாம். தென் கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இஸ் 20. இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு $30 to $40 பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 5s are 15, $150 பே அவுட் கிட்ட வரும். நம்ம 32 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் $30 to $35 பண்ணிங்கன்னா $150 மேலே பே அவுட் எடுத்துடலாம்.
அதான் ஈஸி. அதான் நம்ம ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து தேவையில்ல. ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க, ஒரு நாள் லாஸ் பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு பார்த்து கூட நீங்கள் ஓவராலாக 5 நாள் ஆச்சு மேலே ட்ரேட் பண்ணியிருக்கணும். எப்படின்னா ஒரு நாள் நீங்கள் $100 பண்ணிட்டு மிச்சம் 4 நாள் வந்து $10 $10 $10 150 உங்களுக்கு பே தர மாட்டாங்க. அந்த $100 வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. கன்சிஸ்டன்சினா தினமும் எவ்வளோ ஒரே அமௌண்ட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்கன்றது தான் கன்சிஸ்டன்சி ஸ்கோர். அதிகமாக ப்ராஃபிட் பண்ண நாள் பார்த்தீங்கன்னா $356 பண்ணியிருக்கேன். டோட்டல் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்குது, அதை விட்டுருக்கேன். ப்ராஃபிட்டில் போன கிட்டத்தட்ட $900 அச்சீவ் பண்ணேன் இந்த ஃபண்ட் அக்கௌண்ட்டில். பட் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு $400 எடுக்க முடியாத காரணத்தினால அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிடுச்சு. 5K instant make a payout of 3%, make $150 reinvest 63 ஏரியானா 20K போயிடலாம். 20Kல $62 இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் $63 in 10K account, 10K 20K account. இதே தான் திருப்பி 3%, which is $750. $750 வந்தால் மேக்ஸிமம் நம்மளோட பிரச்சனைகள், நம்ம காலேஜ் படிக்கும் போது இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஸ்டில் அதையும் தாண்டி பிரச்சனை இருக்காங்க. எஜுகேஷன் லோன் போட்டிருக்கேன். எஜுகேஷன் லோன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இட்ஸ் இஸ் நாட் கேரண்டட். இது உங்களால் ஒரே ஷார்ட்டில் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது, உங்களோட பேஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து வழியை தான் சொல்கிறேன். அதில் நடந்து போகிறது, எப்படி நடக்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் நடக்க போகிறீன்றதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீஇன்வெஸ்ட். இதில் ஒரு போர்ஷன், இதில் சப்போஸ் ஒன் கோலை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் $63 உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அதை நீங்கள் உங்கள் ஓன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வர $750 சம்திங் பே அவுட்டை இவ்வளோ இன்வெஸ்ட் $150. $150 in 50K account. 50K அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா மேசிவாக இருக்கும் பே அவுட்டு. 1,500 ஜஸ்ட் அவ்வளோதான். இவ்வளோ காஸ்ட் நம்மளுக்கு வரும். இதை வச்சு நீங்கள் திருப்பி மே 1லலாம் பண்ணணுமா, மே 1ல் தான் நான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மே 1ல் இதோட வேணாம். நம்ம மே 1 இதோட நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யூ கேன் ஷிஃப்ட் டு ஃபண்டிங் அந்த மாதிரி ஏன்னா பெரிய பெரிய ப்ளாட்ஃபார்ம்ஸில் போய்ட்டு இதெல்லாமே இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட். நான் சொல்கிறது இது எல்லாமே இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு. இதுக்கப்புறமா போய் எடுக்கிற அக்கௌண்ட்டை ஒரு 100K அக்கௌண்ட்டை ஃபண்டிங் லிஸ்ட்டில் எடுத்துடுங்க. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டை ஃபண்டிங் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஃபேஸ் 1 பாஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் 2 பாஸ் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு பே அவுட்டை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செட் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாஸ் ஃபேஸ் 1 8% இருக்கு. 8% இவ்வளோ தான். 8 to 5 4 தெரியல. நான் ஒரு ஃபைனே போடுறேன்னு வச்சுக்கோங்க. மேக்கப் பே அவுட்டுன்னு இதில் நம்ம பே அவுட் ரூல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பே அவுட் எடுக்கிறீங்களோ அதை அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் இதில் ஆவரேஜாக ஒரு 100K அக்கௌண்ட் எடுத்து பே அவுட் எடுக்கிறீங்களா மினிமமாக யூ வில் மேக் அரவுண்ட் $2,000 to $3,000. இதுலேயே முக்கால்வாசி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்கள் இவ்வளோ இது வந்து பார்க்க தான் ஒரு பேஜ், ஆனால் இதை நீங்கள் கடந்து வரத்துக்கு என்னை கேட்டிங்கன்னா 6 months to 1 year மேலே ஆகலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி. ஸ்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சொல்கிறேன் நான். நீங்கள் பயங்கரமான ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இதோட சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். இந்த பிளானை வந்து உங்களுக்கு அப்படியே அவைலபிள் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த பிளானை டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இது வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க, லிங்க்கும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நானும் கூடிங்கன்னா எதுவும் ப்ராஃபிட் பண்ண போகிறது இல்லை. அதில் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு பற்றி கமெண்ட் எதனா இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். until then, goodbye guys. Like, share, subscribe. Love you all guys. ட்ரேடிங் லாஸஸ் இருக்கும் ட்ரேடிங்கில் எப்பயுமே. அதுக்காக குழப்பிக்க நான் யாரும் எதையும் போட்டேன். பாய்.